ஒரு காலத்தில் நாம் சந்திரனை மட்டும் பார்த்து இருந்தோம். இன்று நம்ம இயந்திரம் அங்கே நடக்குது. நாளை நம்ம மனிதர் அங்கே நிற்பார். இது கற்பனை இல்லை. இது இந்தியாவின் விண்வெளி எதிர்காலம். சந்திராயன்-3 சந்திர தெற்கு துருவம் அருகே மென்மையாக தரையிறங்கியது. அந்த தருணம் இந்தியா உலக வரலாற்றில் புதிய பக்கம் எழுதியது. ஆனால் கதை அங்கே முடிவடையவில்லை. அது அப்போதான் தொடங்கியது. அடுத்த பெரிய படி சந்திராயன்-4. இந்த மிஷன் சந்திர மண்ணை சேகரித்து பூமிக்கு திரும்பக் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண விஞ்ஞான முயற்சி இல்லை. இது மிக உயர்ந்த துல்லிய தொழில்நுட்பம் தேவைப்படும் பயணம். 4 நிலா மண் வீடு திரும்பும். அடுத்ததாக வருகிறது சந்திராயன்-5. இந்தியா மற்றும் ஜப்பான் இணைந்து செய்யும் லூபெக்ஸ் மிஷன். இதன் இலக்கு சந்திர தெற்கு துருவத்தில் நீர் பனி இருப்பதை கண்டுபிடிப்பது. ஏன் நீர் முக்கியம்? எதிர்காலத்தில் மனிதர்கள் சந்திரனில் தங்க வேண்டுமெனில் நீர் உயிரின் அடிப்படை. 5 பனி தேடும் பயணம். தமிழ்நாட்டில் உருவாகிக் கொண்டிருக்கும் புதிய லான்ச் சென்டர் குலசேகரப்பட்டினம். இங்கு சிறிய செயற்கைக்கோள் ராக்கெட்டுகள் ஏவப்படும். கடலுக்கு மேல் நேரடி பாதை என்பதால் இது பாதுகாப்பானதும் திறமையானதுமாகும். அடுத்த பெரிய கனவு ககன்யான். இந்திய மனிதரை விண்வெளிக்கு பாதுகாப்பு அனுப்பும் திட்டம். முதலில் சோதனை பயணங்கள், பின்னர் மனித பயணம். நீண்ட கால இலக்கு இந்தியர் ஒருநாள் சந்திரனில் நடப்பார். அந்த கனவு 2040 காலகட்டத்தை நோக்கி திட்டமிடப்படுகிறது. இன்று நாம் பார்த்து ரசிக்கும் சந்திரன் நாளை மனித காலடி சுவடு தாங்கும். இது ராக்கெட் கதை அல்ல, இது தைரியத்தின் கதை. இது விஞ்ஞான வளர்ச்சி மட்டுமல்ல, இது இந்திய மனத்தின் வளர்ச்சி. வானம் எல்லை இல்லை, அது தொடக்கம். இப்போது நீங்கள் வானத்தை வேறொரு பார்வையில் பார்க்கப் போகிறீர்கள். அது இனி வெறும் நட்சத்திரங்கள் நிறைந்த இரவு அல்ல, அது இந்தியாவின் அடுத்த பயணப்பாதை. சந்திராயன்-4 மற்றும் சந்திராயன்-5 போன்ற மிஷன்கள் வெறும் விஞ்ஞான முயற்சிகள் அல்ல, அவை எதிர்கால மனித வாழ்வின் அடித்தளங்கள். ஒருநாள் மனிதர்கள் சந்திரனில் தங்க வேண்டிய நேரம் வந்தால், அங்கே தண்ணீர் இருக்க வேண்டும், காற்று உருவாக்க வேண்டும், உணவு வளர்க்க வேண்டும். அந்த கனவின் முதல் அடிகள் இப்போதே தொடங்கிவிட்டன. குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ்போர்ட் தமிழ்நாட்டின் கடற்கரையில் உருவாகிக் கொண்டிருக்கும் அந்த மையம் இந்தியாவின் விண்வெளி எதிர்காலத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அங்கே இருந்து ஏவப்படும் சிறிய ராக்கெட்டுகள் உலக நாடுகளின் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு கொண்டு செல்லும். இதன் பொருள் என்ன? இந்தியா விண்வெளி சேவைகளில் உலகத்திற்கு உதவும் நாடாக மாறுகிறது. இப்போது ககன்யான் பற்றி நினைப்போம். ஒரு இந்தியர் விண்வெளியில் மிதக்கும் தருணம், அது ஒரு தனி மனிதரின் சாதனை அல்ல, அது ஒரு தேசத்தின் கனவு. அந்த பயணம் தொடங்குவதற்கு முன் பல சோதனைகள் நடக்கின்றன. ஒவ்வொரு பட்டனும், ஒவ்வொரு கம்பியும், ஒவ்வொரு பாதுகாப்பு அமைப்பும் மீண்டும் மீண்டும் சோதிக்கப்படுகிறது. ஏன்? விண்வெளி தவறுகளை மன்னிக்காது. அதனால்தான் இந்தியா அவசரப்படவில்லை, அது தயாராகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையம் உருவாகும். அங்கே இந்திய விஞ்ஞானிகள் நீண்டகால ஆராய்ச்சி செய்வார்கள். அந்த நிலையம்தான் சந்திர பயணத்திற்கு இடைநிலை முகாமாகும். இது எல்லாம் ஒரு நேரத்தில் சினிமா மாதிரி தோன்றியிருக்கலாம். ஆனால் இன்று இவை அனைத்தும் திட்டங்களாக, வரைபடங்களாக, இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு தலைமுறை சந்திரனை பார்த்து கனவு கண்டது. அடுத்த தலைமுறை அந்த கனவை இயந்திரமாக மாற்றியது. வரப்போகும் தலைமுறை அந்த கனவை காலடிச் சுவடாக மாற்றும். இதுதான் இந்தியாவின் விண்வெளிக் கதை. அது மெதுவாக நகரலாம், ஆனால் அது நிற்காது. வானத்தை நோக்கிப் பாருங்கள், அங்கே இந்தியாவின் எதிர்காலம் எழுந்து வருகிறது. மனித வரலாற்றை மாற்றிய ஒவ்வொரு பெரிய முன்னேற்றமும்
ஒரு சிறிய கனவிலிருந்துதான் தொடங்கியது. இன்று இந்தியாவின் விண்வெளி பயணமும் அப்படித்தான். சந்திராயன் 4 சந்திர மண்ணை கொண்டு வரும்போது அது வெறும் கற்கள் அல்ல, அது கோடிக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு. அந்த மண்ணில் சந்திரனின் ரகசியங்கள் புதைந்திருக்கும். அந்த ஆய்வுகள் எதிர்கால சந்திர குடியிருப்புகளுக்கு வழிகாட்டும். சந்திராயன் 5 நீரை தேடும்போது அது வெறும் பனி அல்ல, அது எதிர்கால மனித வாழ்க்கையின் அடிப்படை. மண் அறிவு தரும், நீர் உயிர் தரும். இப்போது குலசேகரப்பட்டினம் பற்றி நினைத்துப் பாருங்கள். தமிழ்நாட்டின் கடற்கரையில் உருவாகும் அந்த லான்ச் மையம் எதிர்காலத்தில் நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பும். ஒவ்வொரு லான்ச்சும் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கும் அறிவியலுக்கும் உதவும். அது ஒரு லான்ச் பேட் மட்டுமல்ல, அது ஒரு ஆப்பர்ச்சூனிட்டி பேட். இப்போது ககன்யான். அந்த கேப்சியூலில் அமரப்போகும் இந்தியர் ஒரு பயணி மட்டுமில்லை, அவர் 140 கோடி மக்களின் கனவுகளை எடுத்துச் செல்கிறார். அந்த பயணத்தில் ஒரு முக்கிய உண்மை உள்ளது. விண்வெளி பயணம் தைரியம் மட்டும் போதாது. துல்லியம், பொறுமை, ஒத்துழைப்பு, இவை எல்லாம் தேவை. அதனால்தான் இந்தியா ஒவ்வொரு சோதனையையும் நிதானமாக செய்கிறது. எதிர்கால இந்திய விண்வெளி நிலையம் உருவான பிறகு விண்வெளி நமக்கு அந்நிய இடமல்ல, அது நம் ஆராய்ச்சி கூடமாக மாறும். அந்த நிலையம்தான் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இடைநிலை முகாமாகும். ஒரு நாள் ஒரு இந்திய குழந்தை இரவு வானத்தை பார்த்து, அங்கே நம்ம மக்கள் இருக்காங்க என்று சொல்லும். அந்த நாள் தூரத்தில் இல்லை, அது நம்ம முன்பே உருவாகிக் கொண்டிருக்கிறது. சந்திராயன் 3 நமக்கு நம்பிக்கை கொடுத்தது. சந்திராயன் 4 அறிவை கொண்டு வரும். சந்திராயன் 5 உயிரின் சாத்தியத்தை தேடும். ககன்யான் மனிதரை விண்வெளிக்கு கொண்டு செல்லும். இந்த எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு வார்த்தை: முன்னேற்றம். இந்தியாவின் விண்வெளிக் கதை வேகமாக ஓடும் ஓட்டமல்ல, அது உறுதியான நடை. ஒவ்வொரு அடியும் எதிர்கால மனித குலத்திற்கான அடித்தளம். மனிதன் வானத்தை முதலில் பார்த்தபோது அது ஒரு மர்மம். இன்று அது ஒரு இலக்கு. இந்தியாவின் விண்வெளி பயணம் ஒரு நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையின் மனப்பாங்கு மாற்றம். நாம் இனி கேட்கவில்லை, அது சாத்தியமா? நாம் கேட்கிறோம், அது எப்போது? சந்திராயன் 3 நமக்கு ஒரு உண்மை நிரூபித்தது: நாம் முடியும். சந்திராயன் 4 நமக்கு அறிவை கொண்டு வரும். சந்திராயன் 5 எதிர்கால வாழ்வின் அடையாளங்களை தேடும். ககன்யான் மனிதனை விண்வெளியில் நிறுத்தும். இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கனவின் அடித்தளமாகிறது. அந்த கனவு என்ன? ஒரு நாள் ஒரு இந்தியர் சந்திரனில் நடப்பார். அந்த காலடிச் சுவடு மணலில் மட்டும் இருக்காது, அது வரலாற்றில் இருக்கும். இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி நினைத்துப் பாருங்கள். இருண்ட விண்வெளி, தொலைவில் நீல நிற பூமி, சந்திர மேற்பரப்பில் ஒரு இந்தியர் நிற்கிறார். அவரது உடையில் இந்திய கொடி. அந்த காட்சி ஒரு விஞ்ஞானியின் கனவு மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் கனவு. இதையெல்லாம் சாத்தியமாக்குவது யார்? அமைதியாக உழைக்கும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், கண்களுக்கு தெரியாத 1000 சோதனைகள், தோல்வியிலிருந்து கற்ற 1000 பாடங்கள். அதனால்தான் இந்தியாவின் விண்வெளி பயணம் வேகமாக இல்லை, ஆனால் அது வலுவாக இருக்கிறது. இதை நினைவில் வையுங்கள்: மெதுவான முன்னேற்றம், நிலையான வெற்றி. இன்று குழந்தைகள் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணுவதில்லை, அவர்கள் கேட்கிறார்கள், அங்கே எப்படி போவது? அதுவே இந்தியாவின் வெற்றி. ஒரு நாடு முன்னேறியது என்றால் அதன் மக்கள் கனவு காணும் அளவு உயர்ந்திருக்க வேண்டும். இன்று நாம் வானத்தை பார்த்து கனவு காணவில்லை, அந்த கனவுக்கான ராக்கெட்டுகளை கட்டிக்கொண்டிருக்கிறோம். வானம் எல்லையில்லை, அது இந்தியாவின் அடுத்த பாதை. ஒவ்வொரு பெரிய நாட்டின் வரலாற்றிலும் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் மக்கள் வானத்தை பார்த்து கனவு காண ஆரம்பிப்பார்கள். இன்று அந்த காலம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது.
பள்ளி மாணவர்கள் விண்வெளி விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று சொல்லும் நாடு இது. சிறிய கிராமத்தில் இருக்கும் ஒரு குழந்தை கூட நான் ராக்கெட் கட்டப்போறேன் என்று நம்பும் நாடு இது. சந்திராயன் மிஷன்கள் வெறும் சந்திர ஆய்வுகள் அல்ல, அவை ஒரு தலைமுறையின் சிந்தனையை மாற்றியவை. முன்பு நம்ம கேள்வி, நமக்கு முடியுமா? இப்போது நம்ம கேள்வி, அடுத்து என்ன செய்யலாம்? அதுதான் முன்னேற்றத்தின் அடையாளம். குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் ஒரு லான்ச் சைட் மட்டுமல்ல, அது இந்திய இளைஞர்களுக்கு ஒரு சிக்னல். உங்கள் கனவுகள் இங்கிருந்து பறக்கலாம். ககன்யான் ஒரு கேப்சியூல் மட்டுமல்ல, அது மனித தைரியத்தின் சின்னம். ஒரு நாள் ஒரு இந்திய விண்வெளி வீரர் பூமியை விண்வெளியிலிருந்து பார்த்து இந்த அழகான உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார். அதுதான் விண்வெளி ஆராய்ச்சியின் மறைபொருள். அது நம்மை பிரிக்காது, அது நம்மை ஒன்றுபடுத்தும். சந்திராயன் 4 மண்ணை கொண்டு வரும், சந்திராயன் 5 நீரை தேடும், ககன்யான் மனிதரை விண்வெளிக்கு அழைக்கும். இந்த எல்லாவற்றையும் தொடங்கியது என்ன தெரியுமா? ஒரு எளிய மனித குணம், ஆர்வம். ஏன் வானம் நீலமாக இருக்கிறது? ஏன் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன? சந்திரனில் என்ன இருக்கிறது? இந்த கேள்விகள்தான் ராக்கெட்டுகளாக மாறின. அதனால்தான் இந்த விண்வெளிக் கதை விஞ்ஞானிகளுக்கே மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் சொந்தமான கதை. இன்று நீங்கள் வானத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். அந்த வானத்தில் இந்தியாவின் எதிர்காலம் எழுதப்படுகிறது. நீங்கள் பார்க்கும் அந்த நிலா தொலைவில் இருக்கும் ஒரு கல் அல்ல, அது அடுத்த தலைமுறையின் இலக்கு. கனவு காணுங்கள், கேள்வி கேளுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் ஒரு நாள் அந்த முயற்சிகள்தான் மனிதரை சந்திரனில் நிறுத்தும். வானம் எல்லையல்ல, அது உங்கள் தொடக்கம். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.